ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ஆன், கிளச்சை பிடிச்சிக்கிட்டே, இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது. ரெண்டாவது ஸ்டெப் ஸ்டார்ட். அவ்வளோ. அப்புறம் டைரக்ஷனை மாற்றிக்குங்க, கொஞ்சம் ரைட். ஸ்பீட் பாருங்கள், 20 கிலோமீட்டர் வந்துச்சா? இந்த 20 கிலோமீட்டர் அந்த வேகத்தை அடைக்கி போதும். நீங்கள் அந்த லாரிக்கும் முன்னாடி பாருங்க. அடுத்து கை கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போ தான் உங்களால் அந்த பெண்டை ஷேப்பாக கொண்டு வர முடியும். 20 குறைச்சிட்டு கிளச்சை முழுசாக எடுத்துருங்க. இந்த லெஃப்ட்டை நல்லா அணைச்சி விடுங்க. ஸ்டேரிங் நீங்கள் தான் பிடிக்கணும், விட்டுறீங்களே. நீங்கள் தான் அதை செய்யணும். நான் சும்மா நீங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு நான் இழுக்கிறேன். லேசான வேகம், லைட்டாக அழுத்துங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ஆன், கிளச்சை பிடிச்சிக்கிட்டே, இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது. ரெண்டாவது ஸ்டெப் ஸ்டார்ட். அவ்வளோ. ஸ்டார்ட் ஆன பிறகு அந்த ஏன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்தி விட்டு ரைட். இப்போ கிளச்சை அழுத்திட்டு ஃபர்ஸ்ட் கியர். இன்னோட எத்தனை நாள் ஆகுது? 6வது நாள். ஓகே, பொறுமையாக ஓட்டுங்க, அவசரம் இல்லாமல். ஃபர்ஸ்ட் கியர். ஓகே, பொறுமையாக மூவ் பண்ணுங்க. லாங் டிஸ்டன்ஸ் பாருங்க. 2 மணி நேரம் தெரியுதா? ஸ்லோவா ஸ்லோவா ஸ்லோவா. ஸ்டார்டிங் தான் ரொம்ப பொறுமை. அதுக்கப்புறம் டைரக்ஷனை மாற்றிக்குங்க, கொஞ்சம் ரைட். அதுக்கப்புறம் ஸ்டடி. அதுக்கப்புறம் கிளச்சை முழுசாக எடுத்துட்டு ஆக்சிலேட்டரை மெதுவாக கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் கால் வந்து அந்த மாதிரி கீழே வைக்காதீங்க, பெடலுக்கு கீழே வைக்காதீங்க, பக்கத்தில் வேணால் வச்சுக்கலாம். ஆக்சிலேட்டர், ஸ்டடி, இன்னும் கொஞ்சம். ஓகே, கிளச், செகண்ட். கிளச்சை எடுங்க, பொறுமையாக எடுங்க. ஏன் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு எடுக்கிறீங்க? என்னாச்சு? ஆக்சிலேட்டர் எப்போ கொடுக்கணும் தெரியுமா? நீங்கள் என்ன பண்ணீங்க? கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாமல் செய்யுங்க. போலாம். வண்டியே உங்களுக்கு தானாக சாயும். அது எவ்வளோ சாயுது, நம்ம எப்படி பிடிக்கிறோன்றத கவனமாக பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். ரைட், போதும். இதுக்கு மேலே அதிகமாக வேண்டாம். ஓகே, இப்போ நமக்கு அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்கு இல்லையா, அதுக்கு இங்கே நீங்கள் ஜஸ்ட் ஸ்லோ பண்ணாலே போதும். மெதுவாக ஸ்பீட்லேருந்து காலை எடுங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக காலை எடுத்துருங்க. அவ்வளோ, கொஞ்சம் கூட அழுத்த வேண்டாம், உங்களுக்கு தானாகவே வேகம் அடங்கிடும். இப்போ நமக்கு அங்கே பிரேக் தேவையே இல்லை. ஏன்னா ஸ்பீட் பாருங்கள், 20 கிலோமீட்டர் வந்துச்சா? இந்த 20 கிலோமீட்டர் அந்த வேகத்தை அடக்கி போதும். நீங்கள் அந்த லாரிக்கும் முன்னாடி பாருங்க. அடுத்த வேகத்தை அடைக்கும் அந்த 20லேயே போகிற மாதிரி போகும். கண்டினியூவாக 2 வேகத்தடை நமக்கு கண்டினியூவாக வருது அப்படின்னா நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், கிளச் அழுத்தணும், பிரேக் அழுத்தணுன்றது அவசியம் இல்லை. செகண்ட் கியரில் இருந்தால் நம்ம அந்த ஸ்பீட்லேயே போகலாம். இதை தாண்டின பிறகு மறுபடியும் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பிக்கும். கொடுங்க, ஒரே ஸ்பீடாக. நீங்கள் ஒதுங்கினா உங்களுக்கு வழி இருக்காது. இப்போ போ, படிப்படியாக. உங்கள் ஃபோக்கஸ் தரையில் இருந்தால் இன்னும் பெட்டர். அங்கே லாரிக்கு பக்கத்தில் நமக்கு எவ்வளோ ரோடு இருக்குது, அந்த ரோட்டுக்குள்ளவே போக முடியுமா? இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட டார்கெட்டு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். கிளச், கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட்.
2 லைனும் தொடாதீங்க. ஹாரன் கண்டிப்பா ஒரு தடவை. டைட் பண்ண வேண்டாம், ஸ்டேரிங்கை டைட் பண்ணாமல் செய்யும். ஓகே, ஸ்லோ கிளச் 4. கிளச்சை எடுத்துட்டு இப்போ ஒரே ஸ்பீட். இந்த பெண்டு முடிஞ்ச பிறகு நம்ம ட்ராக்கை மாற்ற போகிறோம். ஃபோன்லாம் சைலண்ட்டில் வைங்க கொஞ்ச நேரம். ஓகே, இப்போ ஒரு தடவை ஹார்ன் அடிச்சுட்டு ஜஸ்ட் ஒன்லி ஸ்லோ. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கு. நம்ம அங்கே லெஃப்டில் டர்ன் பண்ண போகிறோம். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கங்க. கிளச் அரெஸ்ட், அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சு இங்கேருந்து பிரேக்கை ஸ்மூத்தாக ஆரம்பிக்கும். அடுத்தது கை கொஞ்சம் லூஸாக வச்சு, அப்போ தான் உங்களால் அந்த பெண்டை ஷேப்பாக கொண்டு வர முடியும். 20 வந்துச்சா? அப்போ பிரேக்கை விட்டுருங்க. பிரேக்கை மட்டும் விடுங்க. கீரை செகண்டுக்கு குறைச்சிட்டு கிளச்சை எடுக்கலாம். சீக்கிரம் குறைச்சிட்டு கிளச்சை முழுசாக எடுத்துருங்க. இந்த லெஃப்ட்டை நல்லா அணைச்சி விட்டுருங்க. ஸ்டேரிங் நீங்கள் தான் பிடிக்கணும். விட்டுறீங்களே, நீங்கள் தான் அதை செய்யணும். நான் சும்மா நீங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு நான் இழுக்கிறேன். நல்லா லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த வண்டியோட முகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு தான் ஸ்டடி பண்ணணும். இப்போ நமக்கு ஆக்சிலேட்டர் வேண்டாம், அந்த ஒரு வேகத்தோட தாண்டுற வரைக்கும். அதுக்கு நமக்கு முடிஞ்சால் கொஞ்சம் ரைட்டில் போயிடும். ஸ்டேரிங் கொஞ்சம் இறுக்கமாக பிடிக்கிறீங்களோ லூஸாக பிடிங்க. அப்போ தான் உங்களால் ஃப்ரீயாக வளைக்க முடியும். லாங் டிஸ்டன்ஸ் பாருங்க. இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம். லேசாக கொடுங்க, அந்த வைப்ரேஷன் இல்லாத அளவுக்கு. அவ்வளோ. இதுக்கு மேலே ஆக்சிலேட்டர் வேண்டாம், அப்படியே மூவிங் பாயிண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரே ஸ்பீட். இந்த இடத்துல கிளச் மறுபடியும் ஃபுல்லாக அழுத்திட்டீங்களா? அப்படியே இப்போ கிளச்சை எடுங்க. ஃபுல்லாக லேசான வேக், லைட்டாக அழுத்துங்க. அங்கே வழி இருக்கா, போக முடியுமான்னு பாருங்க. ஹார்ன் அடிங்க. ஓகே, மறுபடியும் கிளச் அழுத்துங்க. இப்போ இந்த லாரியை தாண்டி நம்ம கொஞ்சம் லெஃப்ட் வந்துடலாம். லைட்டாக இந்த ஷேப்லேயே தான். அவனை விட்டுலாம். இப்போ மெதுவாக கிளச்சை மட்டும் எடுத்தா போதும். கை கொஞ்சம் லூஸாக லைட்டாக எடுத்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபுல்லாக எடுத்துட்டிங்களா? இப்போ ஆக்சிலேட்டரை கொடுத்தாங்க. ஒரே சீராக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க. அந்த வேனுக்கு முன்னாடி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு அந்த டைரக்ஷன் கிளீனாக புரியும். அப்படி இன்னும் கொஞ்சம் பெண்டு, ஸ்பீடு இன்னும் கொஞ்சம். ஓகே, ஸ்லோ கிளச். கிளச்சை எடுத்துட்டு நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் பாடியில் டைப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியும். உடம்ப வரப்பாக வச்சுக்கிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கு. ஸ்பீடை கொடு. இப்போ அங்கே லெஃப்டில் ஒரு கார் எப்படி போகுதோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக பள்ளம் வரும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி வந்துடுங்க. நான் சொல்லும் போது எடு. ஸ்பீட் கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோல் வழி இருக்குதான்னு பார்க்கணும். இதை சென்டர் பண்ணிக்கலாம். ஸ்பீட் லேஸாக இருக்கட்டும், சுத்தமாகவும் குறைக்காது. சும்மா லேஸாக அழுத்துட்டு ஒரு தடவை ஹார்ன் அடிங்க. இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்டி முதல்ல இருந்து எடுக்கலாம். ஸ்லோ கிளச், இண்டிகேட்டர், வண்டி மெதுவாக லெஃப்ட், மிரர் பொறுமையாக லெஃப்ட் வாங்க. லாங் டிஸ்டன்ஸ் பாருங்க. பிரேக் அப்ளை, ஸ்மூத்தாக இருக்கு. கை கொஞ்சம் லூஸாக இருக்கு.
டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. ஓகே, சரியா பண்றீங்க. ஆனா அந்த டைட்டான ஒரு டிரைவிங் தெரியுது எனக்கு. ஆப்ரேட்டிங்ல ஒரு டைட் இருக்கு. அந்த டைட்னஸ் இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா நீங்களே டைட்டா பிடிக்கும்போது உங்களால செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு செய்யறதுக்கு லேட் ஆகும். இப்போ வளைக்கணும் அப்படின்னா நீங்க டைட்டா பிடிச்சிட்டு இருந்தீங்க, வளைக்கிறதுக்கே லேட் ஆகும். அதனால தான் லூஸா விடுங்கன்னு சொல்றேன். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து எடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா ஓட்டுங்க இந்த தடவை. ஃபர்ஸ்ட் கியர், மூவிங் பாயிண்ட், கிளச்சில் ரொம்ப கவனமா. லேட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த மூவிங் இன்ச்சா வரட்டும். அது வந்த பிறகு நீங்க கொஞ்சமா ரைட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹோல்ட். ஏன்னா அவரு ரோடு ஹோல்டுனா நிக்க கூடாது. லைட்டா இப்போ எப்படி மூவ் ஆச்சோ அந்த மூவிங் அப்படியே நிக்கணும். ரைட். லாங் டிஸ்டன்ஸ் அந்த லாரி வரைக்கும் பாருங்க. இப்போ கிளச்சை முழுமையா எடுத்துருங்க. இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கூட்டலாம் படிப்படியா. கொஞ்சம் அழுத்தி அந்த ஸ்பீட் மைல்டா கொடுங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே, இன்னும் கொஞ்சம். ஸ்லோ கிளச். சக்கி கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட் கொடுக்கலாம். கொஞ்சம் லெஃப்ட். இந்த பள்ளம் சென்டருக்கு வரக்கூடாது, ஓரம் வந்துடும். இப்படி வந்துடும். அப்போ பின்னாடி வரவங்களாலேயும் நமக்கு டிஸ்டர்ப் இருக்காது. லாங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஸ்பீட். ரைட் போதும், ரைட் போதும். இன்னும் வேகம். இன்னும் ஒரு கீர் மாற்றணும் இல்லையா? ஸ்லோ கிளச். தேர்ட். அந்த கீர் போடும்போது பாருங்க, ஸ்டேரிங் கிளச் எடுங்க, ஸ்பீடு. அது காரணம் அந்த டைட்னஸ் தான். ரொம்ப டைட்டா பிடிக்கிறது ஸ்பீடு கூட. ஸ்பீட் ஃபுல் லெஃப்ட். இப்படி போங்க. கொஞ்ச நேரம் அந்த பள்ளெல்லாம் அவாய்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ட்ராக்ல போதும். ரைட் போதும். இப்போ அதை சென்டர் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேகம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூட. ஓகே, ஸ்லோ கிளச். 4. கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட் கொடுங்க. கண்டிப்பா ஹார்ன் தேவை. ரைட் எடுத்து கோ. ஹார்ன். ஓகே, இப்போ மறுபடியும் வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். லெஃப்ட் இண்டிகேட்டர், லெஃப்டில் பைக் வருது கவனிச்சுட்டு அப்படியே மெதுவாக லெஃப்ட் வாங்க. வாங்க வாங்க வாங்க. அந்த சிக்னல் போர்டாண்ட வண்டி நிற்கணும். அவர் ஒரு தடவை பார்த்தா போதும். கிளச் அரெஸ்ட், அதுக்கப்புறம் பிரேக்ல காலை வச்சுட்டு லைட்டா பிரேக். அப்படி கை கொஞ்சம் லூஸா லூஸா. சுத்தமா நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. சூப்பர், நல்லா ஓட்டுறீங்க. ஆனால் கொஞ்சம் இன்னும் அந்த டைட்னஸ்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை. இந்த சேனல் மூலியமா தெளிவான டிரைவிங் நீங்க புரிஞ்சிக்கலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப்,
உங்கள் வாகனத்தை நேர்த்தியாக செலுத்துவதற்கு கற்றுத்தருகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களிடம் பகிரவும்.